Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹெச்டிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 3 விதமான கஸ்டம் ஹெச்டி வந்து கொண்டு வந்துக்கிறேன். 2 ஃபிங்கர், 3 ஃபிங்கர், 4 ஃபிங்கர், இந்த 3 விதமான பிளேயர்ஸ் வந்து இருப்பீங்களே. ஸோ நான் வந்து 2 ஃபிங்கரில் விளையாடுவேன், நான் வந்து 3 ஃபிங்கரில் விளையாடுவேன், நான் வந்து 4 ஃபிங்கரில் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியான கஸ்டம் ஹெச்டி வந்து கொண்டு வந்துக்கிறேன். இந்த கஸ்டம் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கஸ்டம் ஹெச்டி வச்சுருப்பீங்க. அந்த கஸ்டம் ஹெச்டியில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் கேம் ப்ளே வந்து வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபிங்கர்லேருந்து 3 ஃபிங்கருக்கு மாறுற ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து உள்ளே இருக்குது. வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர் கஸ்டம் ஹெச்டி வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 ஃபிங்கர் கஸ்டம் ஹெச்டி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குயிக் வெப்பன் ஸ்விட்ச்னு ஒரு பட்டன் இருக்கும் நம்ம செட்டிங்ஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். தென் என்னோட சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து 130 இருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஐஃபோனில் வந்து ப்ளே பண்ணுறேன். ரெட் டாட் வந்து 0ல் தான் வச்சுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெசர்டிகல்லையும் ஸ்பாஸ்டோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடு போகுது. சென்சிட்டிவ் பற்றி வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து நான் வந்து ஐஃபோனில் ப்ளே பண்ணுறேன். ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். சரி, ஓகே கைஸ், கஸ்டம் ஹெச்டிக்குள்ளே போயிடலாம். கஸ்டம் ஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு 2 ஃபிங்கர் பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். இந்த சிட்டப்பு ஜம்ப் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், அண்ட் ட்ராக் பட்டன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னு, க்ளோவாலு, ஸ்கோப் வந்து நான் வச்சுப்பேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பன் ஸ்விட்ச் பட்டன் ஆன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராக் பண்ணும்போது டக்குன்னு வந்து கன் ஸ்விட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெட் வந்து பயங்கரமாக அக்யூரேசி கிடைக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நான் பின்னாடி ஓடுற எல்லா கேம் பிளேவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். மோஸ்ட் ஆஃப் த கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் பண்ணிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அந்த வெப்பன் ஸ்விட்ச் பட்டன் வந்து நான் சொன்னேன்ல, ஸோ அந்த இடத்துல தான் வைக்கணும்னு இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே தோணுதோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் கஸ்டம் ஹெச்டிக்கு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட்டு 3 ஃபிங்கர் கஸ்டம் ஹெச்டி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கரில் தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இந்த கஸ்டம் ஹெச்டியில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா பழகிடும். யாராவது 2 ஃபிங்கர்லேருந்து 3 ஃபிங்கருக்கு வந்து மாறுறீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து இதை வச்சு நீங்கள் பழகாதீங்க. ஏன்னா வந்து கன் ஸ்விட்ச் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு நீங்கள் பழகிக்கோங்க. இந்த கஸ்டம் ஹெச்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எல்லா பட்டனும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகும் ஸ்கோப்பும் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஹெச்டி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுவானா, நீங்கள் வந்து 2 ஃபிங்கர்லேருந்து 3 ஃபிங்கர் மாறுற பிளேயராக இருந்தீங்கன்னா மேலே அந்த கன் ஸ்விட்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அது மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து போக போக வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டம் ஹெச்டி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க கன் ஸ்விட்சுக்கும் க்ளோவாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள்காட்டி விரல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். கீழே வந்து அந்த சிட்டப்பு, ஜம்ப்பு, அந்த ரன் பட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரலில் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ளே பண்ணுவேன். அண்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனு, அதான் ஆஸ் யூஷுவலாக ஃபயர் பட்டன் வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அந்த ஸ்கோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கஸ்டம் ஹெச்டி கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கஸ்டம் ஹெச்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன் ஸ்விட்ச் வந்து நீங்கள் ஸ்பீடாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிட்டப் க்ளோவால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிட்டப் க்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கரில் ப்ளே பண்ணும்போது அவ்வளோ சிட்டப் க்ளோவில் வந்து எனக்கு போட வரல. 3 ஃபிங்கர் மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக மாறிடுச்சு அந்த சிட்டப் க்ளோவால். அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டம் ஹெச்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன் ஸ்விட்ச் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இந்த கன் ஸ்விட்ச் பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, கன் ஸ்விட்ச் பட்டன் வந்து ஈஸியாக பண்ணலாம். இந்த ஸ்னைப்பர் பிளேயர்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக அடிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம 4 ஃபிங்கர் கஸ்டம் ஹெச்டி வந்து பார்க்க போகிறோம். அந்த 4 ஃபிங்கர் கஸ்டம் ஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 4 ஃபிங்கர் பிளேயர் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு டோர்னமெண்ட் பிளேயர் இருக்கார். ஸோ அவரோட கஸ்டம் ஹெச்டி வந்து நான் சொல்கிறேன். பார்க்குற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃபிங்கர் பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு போங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபிங்கர்லேருந்து 3 ஃபிங்கர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே தான். ஏன்னா வந்து 3 ஃபிங்கர்னாலே ஓகே தான். தேவையில்லாமல் 4 ஃபிங்கரு இந்த மாதிரி 5 விரல் 6 விரல் அதெல்லாம் யூஸ் பண்ணி விளாட்ற ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து உங்கள் கேம் பிளே வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹெச்டின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க. கண்டென்ட் வந்து என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல. மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க என்ன கண்டென்ட் போடலான்னு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. ஸோ உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை, see you, bye guys.